நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா சூப்பரா இருக்கு அது வரைக்கும் பண்ண தனுஷ் அவுட்டே கேளு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எப்பயும் போல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ இல்ல நான் மாரல் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு இப்போ பிச்சைக்காரங்க இதை பத்தி லைஃப் ஸ்டைல் எடுத்து காமிச்சிருக்காரு நல்லா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் ஆக்டிங் சூப்பர் மூவி இல்ல ஆக்சுவலி மூவி சூப்பரா இருக்கு நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மூவி சூப்பரா இருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம் அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரியல நல்லா இருந்துச்சு மூவி நீங்க வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குண்ணா பிச்சைக்காரங்களாம் ஒரு லேம் ஒன்று தான் சொல்றாரு வேற ஒன்று படம் நல்லா இருக்குண்ணா சூப்பரா நல்லா இருந்துண்ணா சூப்பரா எல்லாம் சூப்பர்ண்ணா சாமியா இருந்துண்ணா சாமியா இருந்து சூப்பரா இருக்குண்ணா படம் சாமியா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா இப்பதான் பேசிட்டு வந்து நல்லா இருக்கு எல்லா படம் சூப்பரா நல்லா நடிச்சிருக்காரு நல்லா இருக்காரு ஓகே சூப்பர் ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல எதுவுமே இல்ல ப்ரோ ஃபேமிலி படம் எப்படி பார்க்கணும் ஃபேமிலி படம் நல்லா தான் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ மக்கள் தான் பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் ப்ரோ தலைவனுக்கு ப்ரோ அவர் வந்து அதை வாழ்ந்துட்டாரு ப்ரோ அதுலயே ஒரு மாதிரி அவர் இறங்கி அவரோட என்னென்ன போட முடியுமோ போட்டு பயங்கரம் பண்ணிட்டாரு ப்ரோ கடமைக்கு நடிக்காம அவரில் கனெக்ட் ஆகி எமோஷனலாக கனெக்ட் பண்ணார்ல ப்ரோ ஒரு விஷயம் அவர் பண்ணும்போது அது எமோஷனலாக கனெக்ட் ஆகுதுல்ல அதுதான் ப்ரோ பெரிய விஷயம் எல்லாருக்குமே அதே தான் இப்போ சிங்கிங் பண்ணாலும் சரி டான்சிங் பண்ணாலும் சரி எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் ஒரு ஆக்டிங்ல இப்படி எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியுன்றதுக்கு தனுஷ் தான் ப்ரோ உதாரணம் தலைவன் மட்டும் தான் ப்ரோ ராஷ்மிகா எனக்கு அவ்வளோவா நான் பார்க்கல ப்ரோ தலைவன் மட்டும் தான் பார்த்தேன் தலைவன் மாஸ் பண்ணிட்டான் ப்ரோ ப்ரோ ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நாகார்ஜுனா நல்ல கேரக்டர் நல்ல ரோல் அவருக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு அவரோட கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு ராஷ்மிகா அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க தலைவனுக்கு கொடுத்த கேரக்டர்ல வந்து வாழ்ந்துட்டாரு ப்ரோ பிச்சுட்டாரு ப்ரோ லேகா ப்ரோ என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி வஸ்தமா இருக்கு ப்ரோ 3 மணி நேரம் அதான் சொல்றேன் 3 மணி நேரம் படமே இவ்வளவு இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமா அப்படி இருந்துச்சு ப்ரோ படம் வேற மாதிரி ப்ரோ ஒன்னுலேருந்து ஏஞ்சி வரவே முடியல ப்ரோ இன்னொரு 2 வாட்டி வந்து பாக்குறேன் ப்ரோ மதியம் வந்து ரிவ்யூ சொல்றேன் ப்ரோ நான் இருந்தா ப்ரோ யோயோ படம் நல்லா இருந்துச்சுங்க ஹீரோ டி சொல்லவா வேணும் ராக் பண்ணிட்டாரு வேற லெவல்ல இருந்ததுங்க பிச்சைக்காரரா நடிக்கல அந்த மாதிரிதான் வாழ்ந்திருக்காரு அந்த படத்துல நல்லா தாங்க வந்திருக்கு ஏங்க இதுல என்னங்க டவுட்டு ஓகே இதுல நேச்சுராலிட்டி இருந்தது ஐ மீன் நான் எந்த ஆக்டரையும் டவுன் பண்ண விரும்பல பட் இதுல நேச்சுரலா இருந்தது அண்ட் இது கண்டிப்பா நேஷனல் அவார்டு வரும் அவருக்கு புரியல ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா அவங்க எல்லாருக்கும் போர் அடிச்சிரும்ல வேற வேற சாப்பாடு தானே ஒரு நாளைக்கு பிரியாணி ஒரு நாளைக்கு தயிர் சாதம் சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் எனக்கு ஆடியோ லான்ச்ல சொன்னதுதான் அவர் அடுத்தது என்ன படம் எடுப்பாருன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது அதனால கண்ணை மூடிட்டு அவரை நம்பி போகலாம் நல்லா இருந்துச்சு வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு ரெண்டுத்துக்குமே மியூசிக் நல்லா இருந்துச்சு பீட் சாங்ஸ் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 சாங் தான் பார்த்துருக்கேன் நான் பட் ஆனால் பிஜிஎம்ஸ் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு ஓகே படம் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் தனுஷ் வந்து இது வரைக்கும் பண்ணதில் இதில் ஃபுல் டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காகவே வந்து நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கு ராஷ்மிகா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க காம்போ நல்லா இருக்கு ஸோ நாகார்ஜுனா சார் சொல்ல முடியாது அந்த அவங்க கண்ட்ரியில் வந்து வேற லெவலில் இருந்தாலும் இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட பாண்டிங் வந்து சூப்பராக இருக்கு ஸ்பெஷலாக ராஷ்மிகா ஸோ அவங்க சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அவர் டெடிக்கேட்டாக பெக்கராக நடிச்சிருக்கல பெக்கராக தான் வாழ்ந்திருக்காரு சூப்பராக இருக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக போகிறோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் எப்படி நடிப்பாருன்னு நமக்கு தெரியும்
ரியல் லைஃப் லொகேஷன்ஸில் எடுத்திருக்காங்க. பெக்கராக நிஜமாக ஒருத்தங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதான் வெற்றிமாறன், செல்வராகவன், தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு சேகர் கமலா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 3 ஹார்ஸ்னால லேக் அங்கங்கே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ ஹோலாக அது வந்து பெரிய மைனஸாக தெரியல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க படங்கள். எந்த இதுவுமே நல்லா இருக்குது. புது காம்போ நல்லா இருக்குது. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படமாக எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சாங்ஸ் பெருசாக ஒர்க் ஆகலை. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பர் ப்ரோ. மஜா ப்ரோ. கிளிஸ்டார் ப்ரோ. அதெல்லாம் தனுஷ்கே செட் ஆன மாதிரி இருக்குது ப்ரோ. இந்த படம்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நான் நல்லா செம்மையாக ஆக்டிங் பண்ணிக்கிறாரு. நல்லா டேரக்டரும் வந்து ஒரு சீனும் வந்து சூப்பராக வந்து ப்ராப்பராக தனுஷ்கே எழுத வச்ச மாதிரி அழகாக இது இருக்கிற படம். சில இடம்ல லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆகிடும் ப்ரோ. சில சீனெல்லாம் போரிங்காக தோணும். பட் அதெல்லாமே வர சீனெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். சூப்பராக ஆக்டிங் பண்ணிடுறோம். அவங்க நல்லா தான் சூப்பராக தான் இருக்குது. நாங்கள் அதுவும் நல்ல ஆக்டிங் தான். அவரும் நல்லா பண்ணிக்கிறாரு. சூப்பராக தான் இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு ஆளாக மதிக்கணும், உயிராக மதிக்கணும், எல்லாருக்கும் பிச்சைக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் வந்து நல்லா இருக்குது. தனுஷ் அண்ணன் வந்து நடிப்பு நல்லா இருக்குது. மற்றபடி படம் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க டேரக்டரு. யாருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்குதோ எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்கிறான், அது தனுஷ் சாருக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி டேரக்டருக்கு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ்லாம் ரொம்ப லேக் பண்ணியிருக்காரு. பெரிய நடிகர்களை கொடுத்து பெரிய அளவில் ஹிட் பண்ண வேண்டிய ஒரு படத்தை தன்னோட ஸ்க்ரீன் ப்ளேவால் படம் கீழே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தானே நடந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் பெரிய நெட்வொர்க் இருக்கிற பெரிய எம்என்சி இந்தியா லெவலில் பெரிய ஆள் அவன் அங்கே தேர்னுக்கிறான். இத்தனையும் ஃபோனை ட்ராக் பண்ணுறான், இதை பண்ணுறான்றதுலாம் வந்து நம்ப முடியாமல் இருக்குது. டேரக்டரு ஏற்கனவே ஆந்திரா டேரக்டருங்க 2 படத்தை மொக்க பண்ண மாதிரி இந்த படத்தையும் பண்ணுறாங்களோன்ற பயமும் இருக்குது. அவங்க 2 பேர் காம்போவுக்கு நல்ல ஒரு இந்த படத்தில் ஸ்கோப் இருந்தது. ஃப்யூச்சரில் அவங்க முன்னாடி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அண்ணனை விட்டு வந்துடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதையும் அந்த அண்ணன் தான் இந்த ஆளுன்ற மாதிரி காமிச்சிருந்தா படத்தில் எங்கன்னா ஒரு டச்சு சூப்பராகிட்டு இருக்கும். அதை விட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குமே டச் இல்லை, யாரோ மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்குல்ல ரஷ்மிகா மந்தனா, இவங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் போர்ஷனை கொடுத்துட்டு அந்த ஒரு லவ் போர்ஷனுக்கு பாட்டு அது மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு டச்சு இல்லை, படம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லை. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் வச்சுருப்போம், ஹிட் ஆகிருக்கும். அதுதான் கஷ்டமாக இருந்தது. அந்த பெகரான் அடிக்க வேண்டியதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி மரியான்னு ஒரு படம் வந்தது பார்த்தியா, அப்பயே பண்ண வேண்டிய படம் இதெல்லாம். இப்போ வந்து தனுஷ் அண்ணனுக்கு மாசான படம் தான். எங்கேயுமே கை தட்டுறது விசில் அடிக்க வேண்டிய சீன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம் 3 மணி நேரம் படம் கண்டிப்பாக லேக்காக தான் ஆகும். நீ இந்த படத்தில் எங்கே வேணால் கண்ணை மூடின்னு சிசரை விட்டு விளையாடலாம். சேர்த்த படம் 1.5 படமாக வந்தாலும் படம் ஹிட் ஆகிடும். கண்டிப்பாக இது வந்து தயாரிப்பு நிறுவனமும் சரி, டேரக்டர் சைடும் சரி, நடிகர் சைட்லையும் சரி, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த ஒரு 1/2 hour படத்தை கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா படம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது ரஷ்மிகா ரஷ்மிகா தனுஷ் காம்போ தான். அது லவ் போர்ஷனாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுது. படம் கொஞ்சம் லேகாக தான் போகுது ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட் ஷோ வந்தீங்க அப்படின்னா எல்லாமே தனுஷ் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் படம் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரன்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது படம். அந்த இன்டர்வல் அப்புறத்துல இருந்துமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாகவே போகுது. அதான் ஸ்டோரி ஓரியன்ட் மூவி மாதிரி இருக்குது. ஆக்டிங் வைஸில் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. படத்தில் ஆக்ஷன்ஸ் பெருசாக இல்லை. அதான் மூவி வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் எடுத்திருக்காங்க. ஸோ பட் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைன் ஓகே தான். எப்படி சொல்கிறதுனா கதை இந்த மாதிரி மூவிஸ் வர்றது ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக மாதிரி எதாவது காட்டியிருக்கலாம். ரொம்ப எப்படின்னா லேக் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது.
ஒரு சாங் தான் இருக்குது. அதான் நம்ம ஆல்ரெடி நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இல்லையா, தனுஷ் பண்ண அந்த சாங் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. கொரியோவுமே அது நல்லா தான் இருக்குது, டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதான் பெருசாக ரொம்ப ஹிட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயும் பேரிங் பெருசாக இல்லை. பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்களுமே வந்து அதான் ஒரு ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் தான் வந்திருக்காங்க. அவங்க ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்கு. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப சட்டிலாக இது ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஃபேமிலி தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. எப்படா எனக்கு இன்டர்மிஷன் வரும், எப்படா படம் முடியுன்ற சென்ஸ் தான் இருந்துச்சு. ஒரே சேசிங்காக இருக்குது 3 மணி நேரம். அதான் ரொம்ப லேகாக தெரியுது எனக்கு. ரொம்ப லேக்னா அந்த சென்ஸ் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு எனக்கு. அது இன்னும் கொஞ்சம் சுருக்கி டைம் டூரேஷன்லாம் வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. எல்லார் காம்புமே நல்லா இருக்கு. எதுவுமே வந்து அதாவது எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நான் அவர் அதாவது எப்படி சொல்கிறதுனா அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கணும், அவ்வளோ பெரிய ஆக்டராக ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கணும்னு அவர் ஒத்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவர் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அவரோட டெடிகேஷன் லெவலை காட்டுது. அவருக்கும் சரி ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தனுக்கும் அப்படி தான். ஆனால் படம் எனக்கு லேக் தான். சுவாரஸ்யமாக இல்லை, சஸ்பென்ஸாக இல்லை, த்ரில்லராக இல்லை. அதாவது பாட்டாவது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எனர்ஜி பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 2-3 பாட்டாவது வச்சுருக்கலாம். அந்த ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் நான் எனர்ஜியாக இருந்தேன். மற்றபடி படம் முழுக்க அடுத்து அப்படி தான் இருந்தேன். ராஷ்மிகா அதான் சொன்னேன், ராஷ்மிகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, இறங்கி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதாவது இது ஹீரோயின் சப்ஜெக்ட் இல்லை இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு பிச்சைக்காரன் சப்ஜெக்ட். அதனால் அவர் பிச்சைக்காரனாக வாழ்ந்திருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. சாங் தான் என்னால் ஓகே ஓரளவு உட்காந்து பார்க்க முடிஞ்சுது. சாங் இல்லைன்னா எனக்குலாம் தூக்கம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்துட்டோம், டிக்கெட் எடுத்துட்டோம், சரி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி இருக்கும்.